நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நேயர்களே, நாம் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவதிலும் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதிலும் வேத வசனங்களை உள்ளதை உள்ளதுபடி கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிப்போம். வாருங்கள், இன்றைய நாளிலே தேவன் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறார் என்று பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இம்மட்டும் உங்களை வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 40 முதல் 44 அதிகாரம் வரை படித்தோம். அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோமா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். எரேமியா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வந்ததால் தேசத்திற்கு எதிரியாய் வந்த நேபுகாத்நேச்சாரும் எரேமியாவின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் விடுதலையோடு செல்ல அனுமதி கொடுக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் யாரை குறித்தாவது இன்று நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். மேலும் தேவனுக்காக பேச விரும்பும் எந்த ஒரு நபரும் ஆலய பிரசங்க பீடத்தில் அல்லது வேறு எந்த ஊடகம் மூலமாக பேசினாலும் தந்திரமான வார்த்தைகளையும் மறைமுகமான வார்த்தைகளையும் தவிர்க்க வேண்டும். மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இனிமையான வார்த்தைகளை பேசும் ஒரு நபராய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள் கொடுக்க வேண்டும். செய்தி கொடுக்கும் ஒருவர் செழிப்பு உபதேசத்தை மட்டும் செய்துவிட்டு பாவத்தை குறித்து கண்டிக்காமல் இருப்பார்கள் என்றால் அது பலவீனமான மக்கள் கேட்க விரும்பும் காரியங்களையே பேசும் ஒரு பிரசங்க பீடம் ஆகிவிடும். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கொடுக்கும் செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அடுத்ததாக, யாராவது நமக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களோடு மீண்டும் பேச நமக்கு மனம் இருக்காது. அவர்கள் நன்மைக்காக நாம் சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களிடம் நாம் ஏன் மீண்டும் பேச வேண்டும் என்றுதான் நாம் யோசிப்போம். ஆனால் தேவனாய கர்த்தர் தமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எகிப்துக்கு சென்ற யூதா ஜனங்களிடத்திலும் எரேமியா மூலமாய் பேசுகிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருப்பதால் எத்தனை முறையோ கீழ்ப்படியாத நம்மையும் தேடி தேடி வந்து நம்மோடும் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து நடப்போமா? சரி, இந்த நிகழ்ச்சியிலே எரேமியா 45 அதிகாரம் முதல் 48 அதிகாரம் வரை நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே பாரூக் எனும் மனிதனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த பாரூக் எரேமியாவின் நண்பனாய் இருந்தது மட்டுமல்ல, எரேமியாவிற்கு ஒரு உதவியாளராயும் செயல்பட்டு இருக்கிறான். எரேமியா கொடுத்த செய்திகளை பாரூக் தோல் சொற்களிலே எழுதினான். இப்படி யோயாக்கீம் அரசனுக்கு அனுப்பப்பட்ட செய்தி சொல்லை எழுதியதும் இந்த பாரூக் தான். ஆனால் யோயாக்கீம் அதை கத்தியால் வெட்டி தீயில் போட்டு விட்டான். இதை எரேமியா 36 அதிகாரத்திலே நாம் படித்தோம். எரேமியா சிறையில் இருந்தபொழுது ஆனதோத்தில் நிலம் வாங்குவதிலே எல்லா உதவிகளையும் செய்தது இந்த பாரூக் தான். இதை நாம் எரேமியா 32 அதிகாரத்திலே படித்தோம். எரேமியா 43 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிப்பது போல பாரூக் எரேமியாவோடு கூட எகிப்திற்கு சென்றான். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பாரூக்கிற்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உண்மையில் யோயாக்கீம் அரசாண்ட காலத்திலே கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய செய்தி. இந்த காரணத்தினால்தான் இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள துவங்கிய பொழுதே இதில் அடங்கியுள்ள எல்லா பகுதிகளும் கால ஒழுங்கில் தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டது அல்ல என்று படித்தோம். இது யோயாக்கீம் காலத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும் எரேமியா புத்தகத்தில் இந்த இடத்திலே இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் ஒரு காரணம் உண்டு. தனிப்பட்ட விதத்திலே பாரூக்கிற்கு உற்சாகம் அளிக்கும் விதமாய் இந்த செய்தி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட பாரூக் தன்னை இணைத்து கொண்டவனாய் இருந்தால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் செல்லாமல் மீதி இருந்த யூதா ஜனங்கள் எகிப்திற்கு செல்ல எரேமியாவோடு கூட இவனை கட்டாயப்படுத்திய பொழுது பாரூக்கிற்கு இது உற்சாகமூட்டும் ஒரு செய்தியாய் இருக்கும். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 45 2, 3 வசனங்கள். பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு
ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். பாரூக் எரேமியாவின் உதவியாளராய் இருக்கிறான். மக்கள் பாடுகளின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் எரேமியாவை நடத்துவதை பார்க்கிறான். ஆனாலும் எனக்கு ஐயோ ஐயோ என்று புலம்புகிறான். எனவேதான் கர்த்தர் அவனுக்கென ஒரு செய்தியை எரேமியா மூலமாய் பேசுகிறார். நீங்களும் ஏதோ ஒரு ஊழியத்திலே உதவி செய்கிறீர்கள், என்னை குறித்தெல்லாம் கர்த்தர் நினைப்பாரா என மன வியாகுலத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் என்னிடத்திலே என்னுடைய காரியத்தை குறித்து பேச மாட்டாரா என்று நீங்கள் ஆசையோடு இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்க தேவையில்லை. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். உங்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். யோயாக்கீம் அரசனின் காலத்தில் சூழ்நிலைகள் அத்தனையும் மிகவும் கேடானதாக இருந்தன. ஆனால் அதற்கு பின்வரும் காலங்கள் அதைவிட கேடானதாய் இருந்தன. சொல்லப்போனால் மிகவும் கடினமான காலங்கள் யோயாக்கீம் காலத்திற்கு பின்னான காலங்கள்தான். ஆனால் அந்த காலங்களிலும் கர்த்தரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தப் போகிறார். அவரே எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 4 பாருங்கள். இதோ, நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். காலங்கள் மிகவும் கடினமாய் மாறப்போகிறது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் கர்த்தரே என்பதை பாரூக் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யூதா தேசத்திற்கு நடக்கப் போகும் அத்தனைக்கும் காரணம் தானே என்பதை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்திலே நடக்கப் போகும் சம்பவங்கள் வழியாக பாரூக் தைரியமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். எரேமியா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ, மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். பாரூக் இளைஞனாய் இருந்த காலத்திலேயே கர்த்தர் அவனுக்கு உரைத்த தீர்க்க தரிசனம் இது. தேசத்தின் இந்த கேடான காலகட்டத்தில் அவன் தனக்கென எந்த ஒரு உயர் நிலையையும் எதிர்பார்க்க கூடாது என்பதை அறிவிக்கவே கர்த்தர் இதை கூறினார். காலங்கள் எவ்வளவு கடினமானதாய் தொடர்ந்து வந்தாலும் அந்த எல்லா காலகட்டங்களிலேயும் அவன் ஜீவனோடு இருப்பான். ஏனென்றால் கர்த்தரே அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலத்தில் எரேமியாவும் நண்பனான பாருக்கும் எகிப்தில் வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்த கடினமான காலங்களிலெல்லாம் கர்த்தர் எப்படி கிருபையாய் அவர்கள் ஜீவனை காத்து வந்தார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மை சுற்றி நடைபெறும் காரியங்கள் எவ்வளவு கேடானதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவரே நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்றோ உங்கள் வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இம்மட்டும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு இந்த உலகத்திலே அவர் செய்ய இருக்கிற காரியங்கள் உண்டு. எனவே தொடர்ந்து அவரோடு கூட நல்ல தொடர்பிலே நித்தமும் வாழுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார். சரி, எரேமியா 46ஆம் அதிகாரம் முதல் 48ஆம் அதிகாரம் வரை எகிப்தியர், பெலிஸ்தியர் மற்றும் மோவாப் தேசங்களுக்கு விரோதமாக கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை பார்க்கிறோம். எரேமியா இப்பொழுது எகிப்தில் இருக்கிறான். யூதா மக்களின் சிறையிருப்பிற்கு பின் எருசலேமில் தங்கியிருந்த ஜனங்களின் கட்டாயத்தினாலே அவனது விருப்பத்திற்கு மாறாக எகிப்திற்கு சென்றான். இப்பொழுது எரேமியா சுற்றியிருக்கும் மற்ற தேசங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைகளை கூறுகிறான். எகிப்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முதலாவது கூறுகிறான். மீதி இருந்த யூதா ஜனங்கள் எகிப்திற்கு சென்றதற்கு காரணம் என்ன? அங்கே அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கும், அங்கே சமாதானத்தோடு பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எகிப்தை குறித்து கர்த்தர் கூறிய செய்தி என்ன? எகிப்திலும் யுத்தம் வர இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் எகிப்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறான் என்பதுதான் செய்தி. கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 46:17. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், இனி நீங்கள் பார்வோனை நம்பி இருக்க முடியாது. எகிப்து தேசமும் யுத்தத்திலே தோல்வியடைய போகிறது. எரேமியா 46:19. எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே,
சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும். பாபிலோன் வீரர்கள் எருசலேமை அழித்த பொழுது தப்பிய யூதா ஜனங்கள் பார்வோனையும் எகிப்தையும் நம்பி வந்தது அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு. தங்கள் ஜீவனுக்காகவும் வாழ்விற்காகவும் அவர்கள் கர்த்தரையே நம்பி இருந்திருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அங்கே யூதாவிலேயே தங்கி இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இப்பொழுது அந்த ஜனங்களுக்கும் ஒரு அற்புதமான ஆறுதலின் செய்தியை கர்த்தர் எரேமியா மூலமாய் கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 46ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலுமிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். பாபிலோன் ராஜாவான நேபுகாத்நேச்சாரை எருசலேமிற்கு அனுப்பி யூதா ஜனங்களை சிறைப்பிடிக்க செய்தது கர்த்தருடைய திட்டமே. என்றாலும் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வது என்ன? என் தாசனாகிய யாக்கோபே. மேலும் அவர்களுக்கு வருகிற மற்றொரு ஆறுதலான வார்த்தைகளை கவனிங்கள். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், கர்த்தர் தெரிந்து கொண்டுள்ள தம்முடைய பிள்ளைகளை அவர்களின் கீழ்ப்படியாமைக்காக தண்டனையை கொடுப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை கவனிங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என்றாலும் அவர்களின் வேதனையின் மத்தியிலும் அவர்கள் பயப்படாமலும் கலங்காமலும் தங்களோடு இருக்கிற கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய காலத்திட்டம் முடிவடையும் பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடு இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்றுதான் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுப்பது யார்? வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒருவேளை இன்று நீங்கள் கடந்து வருகிற பாதை தேவன் அனுமதித்த ஒரு சிட்சையின் பாதை என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஏற்ற நேரத்தில் அமைதலோடும் சந்தோஷத்தோடும் மீண்டும் அவர் சித்தத்தை நிறைவேற்ற அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 2 வசனங்களையும் நீங்கள் வாசித்த பின் கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது என்பதை விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இன்னமும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவில்லை என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் அவர்களை தண்டிப்பேன் என்கிறார், என்றாலும் முற்றிலும் அழிக்கப் போவதில்லை என்பதையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். மேலும் ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் வேத வசனங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும். எரேமியா 47ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தர் தேசத்திற்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். யூத ஜனங்களில் மீதி இருந்தவர்கள் தங்களை சுற்றி இருந்த ஒவ்வொரு தேசமாய் எட்டி பார்த்து தங்களுக்கு எந்த தேசமாவது உதவி செய்யுமா என்பதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தேசத்திற்கு செல்வது? எங்கே அவர்களுக்கு பாதுகாவல் கிடைக்கும்? சில தேசங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே அடைக்கலம் தேடி செல்ல முடியுமா? அதற்கான விடை இல்லை என்பதே. ஏனென்றால் அவர்கள் எதிரிகள் என்பது மட்டுமல்ல, அவர்களது தேசமும் சிறைப்பட்டு போக இருக்கிறது. சரி, எரேமியா 48ஆம் அதிகாரத்திலே மோவாப் தேசத்திற்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 48:1. மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கீரியாத்தாயிம் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று.
மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. இந்த காலகட்டத்திற்கு பின்னர் மோவாப் ஒரு தேசமாக இருக்க போவதில்லை என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எரேமியா 48:42 மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். இன்று யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கும் ஜோர்டன் என்று அழைக்கப்படும் இடம்தான் அந்நாட்களில் மோவாபியர் வாழ்ந்த பகுதியாகும். இப்பொழுது மோவாபியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிவார். அவர்கள் வாழ்க்கையிலேயும் தேவன் செயல்பட்டு முடிக்கவில்லை. எரேமியா 48:47 ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது. சிறையிருப்பிற்கு செல்ல இருக்கும் மோவாபியர்களையும் ஒரு நாள் கர்த்தர் மீண்டும் அவர்கள் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்கிறார். 1000 வருட அரசாட்சியிலே மோவாபியர்கள் இருப்பார்கள். ஆனால் எரேமியா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உதவிக்காக யார் மோவாபிற்கு சென்றாலும் அங்கேயும் அவர்கள் பாதுகாவலாக இருக்க முடியாது என்பதைத்தான் கர்த்தர் கூறுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தர் அண்ட சராசரங்களை படைத்தவர், மனிதர்களை இந்த உலகத்திலே உருவாக்கினவர். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மனிதர்கள் எங்கெங்கே வாழ வேண்டும் என்பதையும் அவரே முன் குறித்திருக்கிறார். இதை தெளிவாக சொல்லும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிற இடத்தை குறித்து குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் குடியிருப்பின் எல்லைகள் எல்லாவற்றையும் தேவன் முன் குறித்திருக்கிறார். எனவே உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவரே உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணி சரியான இடத்தில் உங்களை குடியிருக்க பண்ணுவார். யூதா ஜனங்களை நியாயம் தீர்த்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்த அவர் மீண்டும் அவர்களை அவர்கள் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருக்கிறார். நமது வாழ்க்கையிலேயும் நம்மை உள்ளும் புறமும் அறிந்தவர் அவர் ஒருவரே. நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் முன்னதாகவே நம்மை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். நமது வாழ்க்கையின் இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் அவரே அறிந்திருக்கிறார். அவர் நம்மை உலகத்திலே வைத்திருக்கும் காலங்களில் பூரணமாய் அவரை நம்பி பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தொடர்ந்து இந்த உலகத்திலே நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் திட்டத்தை நிறைவேற்றினார் என்ற மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த மகிழ்ச்சியும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. எனவே நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருப்பதை கண்டு கலங்காமல் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற உறுதியோடு அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாய் எங்கள் மேல் நீர் இரக்கம் கொள்ள சித்தமானபடியால் உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி எங்கள் பாவத்திற்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற தவறிய வேலைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். நீர் நேசிப்பவர்களை சிற்றை செய்கிறீர் என்ற சத்தியத்தை ஒருமுறை கூட எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பயப்படாமலும் கலங்காமலும் சோர்ந்து போகாமலும் தொடர்ந்து உம்மை நேசிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை நம்பி பற்றி கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடங்களிலே இருக்க வேண்டும் என்பதையும் நீர் முன்குறித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களிலேயும் நாங்கள் தொடர்ந்து தங்கப்போகிற இடத்தை குறித்த கேள்விக்குறியோடு குழப்பத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் உம்முடைய பிள்ளைகளை நீர் அந்த காரியத்திலே தெளிவாய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிவாக வழிநடத்தலை கொடுத்து அவர்களை சுகமாய் தங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் எரேமியா புத்தகத்தின் இறுதி செய்தியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மறவாமல் நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். மோவாப் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். ஏன்? மோவாப் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். ஏன்? ஆப்ஷன் ஏ, அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக. ஆப்ஷன் பி, தேவனுக்கு கீழ்ப்படியாததனால். ஆப்ஷன் சி, கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். பிரியமான நேயர்களே, உங்களின் அழைப்பு எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் கர்த்தருடைய பணியை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், அந்த இடத்திலே நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து தேவ ஊழியத்தை அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற விதமாக நிறைவேற்றுங்கள். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து காரியங்களையும் தேவன் சிதறடிப்பார். ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடிப்போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எனவே கலங்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தேவனுக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாக நிறைவேற்றுங்கள். தேவன் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16.